சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் உள்ள தாராபுரம் அரசு மகளிர் பள்ளியில் விளையாட்டுத்துறை சார்பான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. சங்ககிரி கல்வி மாவட்ட ஓமலூர் குறுமைய அளவிலான 14 வயதிற்கு உட்பட்ட மாணவிகளுக்கான குக்கோ போட்டிகள் இந்த பள்ளியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் தாராபுரம் மகளிர் உயர்நிலைப் பள்ளி, போரூர் அரசு பள்ளி, ஓமலூர் ஃபாத்திமா மகளிர் பள்ளி, சுவாமி விவேகானந்தா பள்ளி, பஞ்சநாயகம்பட்டி அரசு பள்ளி, மாடல் ஸ்கூல், சவுத் இந்தியன் மேல்நிலைப் பள்ளி உட்பட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து 14 அணிகள் பங்கு பெற்றனர். இந்த 14 அணிகளில் தாராபுரம் மகளிர் உயர்நிலைப் பள்ளி, ஃபாத்திமா மகளிர் பள்ளி, போரூர் அரசு பள்ளி மற்றும் சுவாமி விவேகானந்தா பள்ளி என 4 அணிகளும் அரையிறுதியில் சந்தித்தனர். இந்த போட்டியின் முதல் அரையிறுதியில் ஃபாத்திமா மகளிர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் சுவாமி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற முதல் அரையிறுதிப் போட்டியில் ஃபாத்திமா மகளிர் அணி வெளியேறியது. மேலும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் போரூர் அரசு பள்ளி மற்றும் தாராபுரம் மகளிர் பள்ளி போட்டியிட்டன. இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு தாராபுரம் மகளிர் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இறுதிப் போட்டியில் தாராபுரம் மகளிர் உயர்நிலைப் பள்ளி மற்றும் சுவாமி விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி வீராங்கனைகள் போட்டியிட்டனர். விறுவிறுப்பிற்கு பஞ்சமில்லாமல் நடைபெற்ற இந்த போட்டியில் தாராபுரம் மகளிர் உயர்நிலைப் பள்ளி வெற்றி வகை சூடியது. லீக் சுற்றுகள் முதல் இறுதிப் போட்டி வரை விறுவிறுப்பாக சென்ற இந்த போட்டியில் ஓமலூர் ஃபாத்திமா மகளிர் மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த சங்கீதா என்ற வீராங்கனை கொடுக்கப்பட்ட 7 நிமிடங்களில் தன்னுடைய விக்கெட்டை பறிகொடுக்காமல் எதிரணி வீரர்களை திக்குமுக்காட வைத்தார். இந்த மண்டல அளவிலான போட்டியில் வெற்றி பெறும் அணி சேலம் வருவாய் மாவட்ட அளவிலான போட்டிக்கு தகுதி பெறும். இந்த வருவாய்த்துறை மாவட்ட அளவிலான போட்டியில் வெற்றி பெறும் அணிகள் மாநில அளவிலான போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறும். இதுபோன்று நடைபெறும் போட்டிகள் தான் வீரர்கள் விளையாட்டுத் துறையில் மேம்படுவதற்கான ஆரம்ப நிலையாக கருதப்படுகிறது. மேலும் இதுபோன்ற உள்ளூர் மற்றும் உலக அளவிலான விளையாட்டு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க.